ஜெம்டிகளுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது காந்தி டாக்ஸ். காந்தி டாக்ஸ் படத்தில் அரவிந்த்சாமி, விஜய் சேதுபதி, அதிதி ராவ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கிஷோர் பாண்டுரங் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார். இந்த கதை அம்சம் வித்தியாசமான கதை அம்சம். விஜய் சேதுபதியும் அரவிந்த்சாமியும் பேசாமலேயே பாவனைகள் மூலம் வாழ்ந்திருக்கிறார்கள். அரவிந்த்சாமி பெரிய பணக்காரர், விஜய் சேதுபதி நேர் எதிராக ஏழை. அம்மாவை காப்பாற்றணும், காதலித்த அதிதிராவை கைப்பிடிக்கணுங்கிறது அவருக்கு. அரவிந்த்சாமி பெரிய கோடீஸ்வரன். ஒரு மனிதன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் நிம்மதியின்றி தவிப்பான் அப்படிங்கிற உதாரணம் அரவிந்த்சாமி. பணம் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக தேவை, ஆனால் பணமே நிம்மதியை தந்து விடாது என்பது தான் படத்தினுடைய கதை. பிரமாதமான கதைங்க, அதில் சந்தேகமே இல்லை. 100 ரூபா நோட்லேயும் காந்தி சிரிக்காரு, 50 ரூபா நோட்லேயும் காந்தி சிரிக்காரு, 20 ரூபா நோட்லேயும் காந்தி சிரிக்காரு, 1 ரூபா நோட்லேயும் காந்தி சிரிக்காரு, காலாவதியாக போனால் 2000 ரூபா நோட்லேயும் காந்தி சிரிக்கார். ஆனால் காந்தி முகத்தில் மட்டும்தான் சிரிப்பு வருகிறது. அதை வாங்குறவனுக்கு, செலவழிக்கிறவனுக்கு திருப்தி வருகிறதா, நிம்மதி அடைகிறானா, சிரிப்பு வருகிறதா என்றால் இல்லை. பணம் வைத்திருப்பவன் அழுகிறான், பணம் இல்லாதவனும் அழுகிறான். இதுதான் கதை. அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் அரவிந்த்சாமி வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்து ரோட்டுக்கு வர்றார். அதே போல் அம்மாவை காப்பாற்ற வேண்டிய விஜய் சேதுபதி மிக அருமையாக நடித்திருக்கிறார். அதாவது கமலஹாசன் மட்டும்தான் அந்த பேசும் படத்தில் ஊமையாக நடிச்சிருந்தார், அதாவது வாய் பேசாத நடித்திருந்தார். அதுக்கப்புறம் இந்த படம் பாவனைகள் மூலம் விஜய் சேதுபதி அட்டகாசமான நடிகன் என்பதை நிரூபித்திருக்கிறார். அதுமாதிரி பணக்காரத்தனம் அரவிந்த்சாமி, ஏற்கனவே ஒரு முகம் பணக்காரத்தனம் அப்படியே குடிகொண்டு இருக்கும். இந்த மனுஷன் வாழ்ந்துருக்கார். அதிதி ராவ் ஒரு நல்ல பாத்திரம், அருமையான பாத்திரம். நடிப்பதற்கு ஸ்பேஸ் நிறைய இருந்துச்சு, வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அதிதி ராவ். அவருக்கும் நமது பாராட்டுக்கள். இந்த காந்தி நோட்டு அந்த அளவுக்கு நம்மளை சந்தோஷப்படுத்துது, நோய்க்குள்ளாக்குறது, கோபத்துக்குள்ளாக்குறதுங்கிறதெல்லாம் தெளிவாக ஒரு பணம் எந்த அளவுக்கு மனிதனை ஆட்டி படைக்கிறது என்பதுதான் கதை. மனிதன் தன்னுடைய வாழ்க்கை வசதிக்காக பணத்தை உருவாக்கினான், மனிதன்தான் உருவாக்கினான் பணத்தை. ஆனால் இப்போது பணம் மனிதனை உருவாக்கி வருகிறது. இந்த மாதிரியான கதைகள்லாம் நிறைய வரணுங்க படத்தில், சினிமாவில். அப்போ தான் நம்ம புதிய புதிய தாட்ஸ், பாடங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த அடிப்படையில் கிஷோர் பாண்டுரங்கராவை நாம் பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரு நல்ல திரைக்கதை. அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன தவறுகள் இருக்கிறது, நெருடல்கள் இருக்கிறது, அதெல்லாம் விட்டுறணும். ஏன்னா புதிய சிந்தனை, புதிய படைப்பாளியாக வலம் வருகிறார் பாண்டுரங்கராவ் கிஷோர். அதுலேயும் தேர்வு மிகச்சிறந்த தேர்வு. பணக்காரனுக்கு அரவிந்த்சாமி, ஏழைக்கு விஜய் சேதுபதி, காதலி அதிதி ராவ். அருமையான பாத்திர படைப்புகள், பின்னி படல் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான படங்களை பார்க்கும் பொழுது நமக்கு வைப்ரேஷன் வருது. அது என்ன வைப்ரேஷன் நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். காந்தி டாக்ஸ், காந்தி பேசுகிறார். அதாவது காந்தி பண நோட்டில் உள்ள காந்தி பேசுகிறார். இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது தான் பணத்தினுடைய அருமையும் புரிகிறது, பணத்தினுடைய வலிமையும் புரிகிறது, பணத்தினுடைய கேவலமும் புரிகிறது. காந்தி டாக்ஸை தியேட்டரில் போய் பாருங்கள். பைல்வான் பார்வையில் காந்தி டாக்ஸ் படத்துக்கு 100க்கு 57 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.